நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகின்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ராஜா நகர், அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், சுப்பையா நகர் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து வெளியேறும் மழைநீர் மறைமலை அடிகள் சாலை, திடீர் நகர் பகுதி வழியாக உப்பனாறு பிரதான மழைநீர் வடிகால் வாய்க்கால் வழியாக கடலில் கலக்கின்றது. திடீர் நகர் பகுதியில் உள்ள வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டு மேற்கண்ட பகுதியிலிருந்து வெளியேறும் மழைநீர் எளிதில் உப்பனாறு வாய்க்காலில் கலக்காதவாறு ஆங்காங்கே தடைபட்டு நிற்பதால் மேற்கண்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து கொண்டு மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்படும் நிலை உள்ளது. இந்நிலையை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக மேற்கண்ட பிரச்சினைக்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதன்படி 28/8/2026 இன்று திடீர் நகர் அடைப்பு ஏற்பட்டுள்ள வாய்க்கால்கள் தூர் வாரும் பணிகளை புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பணிகளை உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ துவக்கி வைத்து பணிகளை வரும் மழை காலத்திற்குள் விரைந்து முடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழக சட்டப்பேரவையை நேரலையில் வழங்குவது போல் புதுவையிலும் சட்டப்பேரவையை நேரலையில் வழங்க வேண்டும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையை நேரலையில் வழங்குவது போல புதுச்சேரியிலும் சட்டப்பேரவையை நேரலையில் வழங்க வேண்டும். பிக்பாஸ் நிகழ்வை விட சட்டப்பேரவை நிகழ்வு அதிகம் பேர் பார்க்கின்றனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேரவையில் கோரிக்கை. முதல்வருடன் பேசி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பதிலளித்துள்ளார். கூடப்பாக்கம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தொண்டமானத்தம் பகுதியை சேர்ந்த சதீஷ் என்பவனை போதைப் பொருள் தடுப்பு அதிரடி படையினர் பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி வில்லியனூரை எடுத்த கூடப்பாக்கம் ஏரிக்கரை பகுதி அருகே கஞ்சா விற்பனை செய்வதாக போதைப் பொருள் தடுப்பு அதிரடி படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் ரகசியமாக சென்ற போதைப் பொருள் தடுப்பு அதிரடி படையினர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தொண்டமானத்தம் கிராமத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணனின் மகன் சதீஷ் வயது 19 என்பவரை பிடித்து அவரிடம் இருந்த 96 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த விசாரணையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. பின்னர் மேற்கு சட்ட ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பெயரில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலை செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சதீஷ் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் மத்திய மாநில அரசு நிதி உதவியுடன் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறும் ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வழங்கினார். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் ஒருங்கிணைந்த திட்டத்தின் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 8 பயனாளிகளுக்கு 2ஆம் தவணையாக தலா 2,75,000 வீதம் மொத்தம் 22 லட்சம் ரூபாய்க்கான நிதி உதவி பெறும் ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரியத்தின் நல ஆய்வாளர் விநாயகமூர்த்தி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர்களின் சம்மேள இணைப்பு சங்கங்களின் கூட்டு இயக்கத்தில் உள்ள புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள சுகாதாரத்துறையில் பணிபுரியும் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டசபை அருகில் உள்ள சம்பாகோவில் பகுதியில் நேற்று மாலை 5:30 மணியளவில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சங்க தலைவர் புருஷோத்தமன், பொது செயலாளர் பிரபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடந்த 20 ஆண்டுகளாக பணி செய்யும் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், டிரைவர்களுக்கு கடந்த 6 மாதங்களாக சம்பளம் வழங்காமல் உள்ளதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தப்பட்டது. நேற்று நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து இன்றும் சம்பாகோவில் அருகே தர்ணா போராட்டம் நடத்த உள்ளனர். நாளை கம்பன் கலையரங்கம் அருகிலிருந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் தங்கள் குடும்பத்துடன் பேரணியாக சென்று சட்டசபையை முற்றுகையிட முடிவு செய்துள்ளனர். ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் தாய் வழி இட ஒதுக்கீடு வழங்க கோரி மாணவர்கள் சென்டக் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கட்டிடத்தின் மேலே ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சென்டக் மூலம் நடைபெற்று வரும் நீட் அல்லாத பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கையில் தாய் வழி சமூக சான்றிதழ் பெற்ற மாணவர்களுக்கு உரிய இட ஒதுக்கீடு வழங்கவில்லை என்று தெரிகின்றது. உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் தாய் வழி சாதி சான்றிதழ் அடிப்படையில் எஸ்சி, எம்பிசி, ஓபிசி மற்றும் எஸ்டி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்க தீர்ப்பளித்துள்ளன. ஆனால் நீதிமன்ற உத்தரவின்படி இட ஒதுக்கீடு பட்டியலில் தங்களை இணைக்க கோரி நித்யானந்தம், அன்பரசன், சிவக்குமார், ராஜா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சென்டக் நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளனர். ஆனால் மனுவை பரிசீலிக்காமல் புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மற்றும் சென்டாக் நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாகவும், இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சென்டாக் கட்டிடத்தின் மேலே ஏறி நின்று தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பதட்டம் நிலவியது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் கூறுகையில், நீதிமன்ற உத்தரவு இருந்தும் எங்கள் பிள்ளைகளின் கல்வி உரிமை பறிக்கப்படுகின்றது. எங்களுக்கு சம உரிமை வழங்காவிட்டால் எங்கள் ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை போன்ற ஆவணங்களை ரத்து செய்து எங்களை அகதிகளாக அறிவிக்க வேண்டும் அல்லது கருணை கொலை செய்ய வேண்டும் என்று வேதனையுடன் தெரிவித்தனர். இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், பெரியார் திராவிடர் கழகம் மற்றும் பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். தாய் வழி இட ஒதுக்கீடு அமலுக்கு வரும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
சரி அங்க இது ஸ்டேஷன் போயிட்டு அவமதிக்காதே அவமதிக்காதீங்களா ஏமாற்றாதே ஏமாற்றாதே. புதுச்சேரி அரசு தொடர்ந்து தாய் வழி சமூகத்தை அவமதித்து வருகிறது. உச்ச நீதிமன்றத்தில் 2 வழக்குகள் தாய் வழி சமூகம் வெற்றி பெற்றுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் சுமார் 67 வழக்குகள் இதுவரை 3 ஆண்டுகளாக தீர்ப்பு வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் இந்த புதுச்சேரி அரசும் வருவாய்த்துறையும் முதல்வரும் மாவட்ட ஆட்சியர் குலத்தோங்கனும் இந்த எஸ்சி எம்பிசி ஓபிசி எஸ்டி பூர்வக்குடி பெண்களின் உரிமையை பறிக்கும் வகையில் அந்த பூர்வக்குடி பெண்கள் மாணவர்களை எதிர்காலத்தில் கல்வி கற்க விடாமல் அவர்களின் இடஒதுக்கீட்டை தடுக்கும் வகையிலும் நாங்கள் கடந்த மாதத்தில் கூட சென்டாக்கை காரணம் காட்டி எம்பிசி ஓபிசி எஸ்டி எஸ்டி மாணவர்களின் சென்டாக்கில் இடம்பெறுவதற்காக கடந்த 3/8/2026 அன்று ஒரு நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்றோம். அதை அனுமதிக்காத சென்டாக் நிர்வாகம் நீங்க போய் தாசில்தாரை பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்க தாசில்தார் பார்த்தோம். தாசில்தார் கலெக்டரை பார்க்க சொன்னாங்க. கடந்த 10 நாட்களா மாத்தி சென்டாக் நிர்வாகம் கலெக்டர் தாசில்தார் அலைய விட்டாங்க. நாங்க திரும்பவும் கோர்ட்டுக்கு போனோம். 18/8/2026 அன்று இவர்களை சென்டாக்கில் அட்மிஷன் வரை சேர்க்க சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அதுல சென்டாக் என்ன சொல்லுங்க, எங்களை ஒரு பார்ட்டியா சேர்க்கலன்னு சொன்னாங்க. அதையும் மீறி 19/8/2026 சென்டாக்கையும் சேர்த்து தாய் வழி சான்று அனைத்து சமூகத்தினருக்கும் தாய் வழி சான்று பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடு பட்டியலில் சேர்க்கணும். நீட்டு நான் நீட்ல சேர்க்கணும்னு சொன்னோம். லெட்டர் கொடுத்தோம். நீதிமன்ற உத்தரவும் கொடுத்தோம். இன்ன வரைக்கும் எங்களை பொதுப்பட்டியல தான் வச்சுன்னு இருக்கிறாங்க. அதையும் மீறி இன்றைக்கு தனி நீதிபதி கடந்த 27/8/2021 நேற்று அனைத்து தீர்ப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மகத்தான தீர்ப்பு கொடுத்தாங்க. இவங்களுக்கு கொடுத்த சான்றிதழை செல்லும். இந்த சான்றிதழை பயன்படுத்தி இவங்களுக்கு சென்டாக்ல இவங்களை இடஒதுக்கீடு அனுமதிக்கிறேன்னு. ஆனா அந்த புதுச்சேரி அரசு மாநில முதல்வரும் மாவட்ட ஆட்சியரும் வருவாய்த்துறையும் இந்த சென்டாக்கும் இந்த புதுச்சேரி எம்பிசி ஓபிசி எஸ்சி எஸ்டி பூர்வக்குடி பெண்களின் பிள்ளைகளை உரிமையை பறிக்க வைக்கலாம், எங்களை அகதிகளா நினைத்து இப்பொழுது திரும்பவும் 2 பெஞ்ச் நீதிபதிக்கு மேல்முறை போயிருக்கிறாங்க. இதுவரை 100 முறை மேல்முறை போயிட்டாங்க. உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலோ எங்களுக்கு தடையான இல்லை. எங்களை வாழ்வாதாரத்தை கெடுக்க வகையிலும் எங்க மாணவர்கள் எங்க பிள்ளைகள் படிக்காம குற்றவாளிகளா மாறணும். படிக்கலாம் என்ன பண்ணுவோம், மாணவர்கள் கஞ்சா போன்ற இவங்களாம் ரெஸ்டா பார்த்து வச்சுக்கிறாங்க. கஞ்சா போன்ற போதைகளுக்கு அடிமையாகிறதுக்காக ஒரு அரசு மாநில முதல்வர் ஒரு கலெக்டர் எங்க பிள்ளைகளை தவறான வழிக்கு அழைத்து செல்றதுக்கு இதுக்காக தொடர்ந்து சட்டமன்றம் 24ஆம் தேதி சட்டமன்றம் முற்றுகையிட்டோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிட்டு இருக்கிறோம். சுதந்திர தினத்தன்னைக்கு சாதி சான்று எரித்து நம்ம கடற்கரை சிலையில அம்பேத்கர் சிலையில சாதி சான்று எரித்து எங்களை எதிர்ப்பு தெரிவிச்சோம். இதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 கம்யூனிஸ்ட் பெரியார் சிந்தனை இருக்கும் மனித உரிமை கூட்டமைப்பு மீனவர் விடுதலை மங்கையர் செல்வம் அனைத்து சமூக அமைப்புகளும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, போராட்டம் பண்ணிருக்கிறாங்க. இந்த அரசு எங்களுக்கு செவி சாய்க்கல. மாற்றாந்தாய் மனப்பான்மையோட எங்களை அகதிகளாக இருக்குது. எங்களை அரசு ஒண்ணு எங்களை அங்கீகரிக்கணும், இல்ல எங்க ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கேன்சல் செய்து எங்களை குடியுரிமை ரத்து செய்யணும், இல்ல எங்களை கருணை கொலை செய்யணும். எங்களுக்கு வாழ்வா வழி இல்லை. எங்களுக்கு கோர்ட்டு இவங்களும் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு சர்டிபிகேட் கோர்ட்டு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துல தடையே இல்லை, நீதிமன்ற சொன்ன கொடுக்க மாட்டாங்க. எங்களை கருணை கொலை செஞ்சிடணும் இந்த அரசு. எங்களுடைய ஆதாரங்களை தெரிஞ்சு இன்னைக்கு காலையில இருந்து சென்டாக்க அலுவலகத்துல எங்களுக்கு நாங்க கோர்ட் உத்தரவுப்படி இன்னைக்கு நேற்றுக்கு கோர்ட் உத்தரவுப்படி எங்களை சென்டாக்ல இடஒதுக்கீடு சேருன்னு கேட்டோம். ஆனா அவங்க சேர்க்கலையா, நாங்க கொடுத்த லெட்டருக்கு எங்களை ரிப்ளை ரிஜெக்ஷன் லெட்டர் கொடுங்க, எங்களுக்கு சேர்க்க மாட்டோம், இந்த காரணங்களாக உங்களை அனுமதி மறைக்க மாட்டோம்னு சொல்லி சென்டாக்ல ரிப்ளை லெட்டர் கேட்டோம். அவங்க காவல்துறையை விட்டு எங்களை அடக்குமுறை செய்து எங்களை காவல்துறை விட்டு கைது செய்து காவல் நிலையத்தில் வச்சிருக்காங்க. எங்கள் போராட்டம் தொடரும். எங்க உரிமை கிடைக்கும் வரை எங்க போராட்டம் தொடரும். இல்ல எங்களை அகதிகளாக்குங்க. எங்க ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அடையாள அட்டை வாக்காளர் அட்டை ரத்து செய்து எங்களை அகதிகளாக்கி கருணை செஞ்சிருங்க. எங்க குடும்பத்தோட எங்க பிள்ளைகளை கருணை செஞ்சிருங்க. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.